டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்லை ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இதை இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு. ப்ரீ டயபெட்டிஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டயர்ட்னஸ் இருக்கிறது, ரொம்ப ஓவர் ஸ்வெட்டிங் இருக்கிறது, ஃப்ரீக்வெண்ட் இன் யூரினேஷன், டயர்டாக ஃபீல் பண்ணுறது, பசி ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. Good evening all. This is Sonia, nutritionist from New Medical Center. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் வந்து டயபெட்டிஸ். இப்போது எல்லாருக்குமே வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது, என்னென்ன சாப்பிட்ணும் கூடாது அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்லை ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இதை இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சர்க்கரை அளவை விட அது கூடுதலாக இருக்கப்போ, அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கப்போ அதை நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ், ஜெண்டர், ஹெரிடிட்ரி, நம்மளோட லைஃப் ஸ்டைல், அப்புறம் ஃபுட் பேட்டர்ன்ஸ் வாட் வி ஆர் ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப லாங் டேர்ம் மெடிகேஷன் எடுக்கிறாங்க வேறு ஏதாவது டிசீஸ்க்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் நடந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா 18 to 44 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து 32 பில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறதா ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. 37 பில்லியன் வித் ஏஜ் குரூப் ஆஃப் 45 to 64 இயர்ஸ் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க பாப்புலேஷனில் வந்து 80% பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இப்போது இந்த ப்ரீ டயபெட்டிஸ் பற்றி எங்கர் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்க லைஃப் ஸ்டைல் டென்ஷனில் இல்லை ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் அவங்களால அதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அவங்களால எடுக்க முடியறதில்ல. இப்போ நார்மல் பிளட் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 125, தட் இஸ் ஃபாஸ்டிங். போஸ்ட் பிராண்டியல் பார்த்தீங்கன்னா டில் 200. இன்கேஸ் இது வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது ஆர் ரைசிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரீ டயபெட்டிஸாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து சுகர்ஸ் வந்து கொஞ்சம் பார்டர் லைனில் தானே இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டா அது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. இந்த ப்ரீ டயபெட்டிஸ் என்ற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 இயர்ஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ அவங்க ஆல்ரெடி ஒபீஸாக இருக்காங்க, அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸு ஆர் சுகர் ஆடட் பெவரேஜஸ்ஸு ஆர் சால்ட்டி ஃபுட்ஸு, ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஜாஸ்தி எடுக்கிறப்போ அதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதுக்கு. இன்கேஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதை வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க, இல்லைன்னா வந்து யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்கு வந்து ரொம்ப லாங் டேர்ம் மெடிகேஷன் எடுத்தவங்க அவங்களுக்குலாம் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்க்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து 2000 கேலரிஸ்க்கு சாப்பிட்றேன்னா அந்த கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். நான் பண்ணலை அப்படின்னா அந்த எனர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட்டில் வந்து ஃபேட்டாக டெபாசிட் ஆகிறப்போ நம்மளோட பிளட் சுகர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையர் சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இல்லாதவங்களுக்கும் இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு டயபெட்டிஸ். இப்போது நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறது, ரொம்ப ஓவர் ஸ்வெட்டிங் இருக்கிறது ஆர் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன் யூரினேஷன், டயர்டாக ஃபீல் பண்ணுறது, பசி ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்னென்னா நம்ம ஒரு நாள் சாப்பிடல
இல்லை நம்ம நேற்று நைட் நம்ம ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டோம் அதனால் அந்த மாதிரி இருக்குன்னு இந்த சிம்டம்ஸ்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கண்டிப்பாக வந்து 100% சான்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து க்யூர் பண்ணுறது நல்லது. இந்த சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வருது அப்படின்னா அந்த காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் குணமாகாது. அதோட இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளோட கண் பார்வையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், மயக்கம் வர்றது, ரொம்ப தாகம் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்க்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கவங்க வந்து அவங்களோட பிளட் சுகர்ஸை வந்து உடனே செக் பண்ணி பார்க்கறது பெட்டர். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வெஜிடபிள்ஸ். இப்போ வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது என்ன, லைக் டியூபர்ஸ், இந்த பொட்டேட்டோ, யாம், அந்த மாதிரி நிலத்துக்கு கீழே இருக்க அந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம், நம்ம டக்குன்னு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ரொம்ப எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்துட்டு நாட்டு காய்கறிகள் இல்லை கொடி காய்கறிகள் சொல்லுவாங்க, லைக் இந்த அவரைக்காய், பாவக்காய், சொரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். அப்போ நம்ம பிளட்டில் இருக்க ஃபேட்லாம் வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபுட் பேட்டர்னில் வந்து டெய்லி 100 grams ஆஃப் ஃபைபர் எடுக்கிறது மஸ்ட். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகை உங்களுக்கு எது வந்து லோக்கலி அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி கீரை ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பார்ட். ஃப்ரூட்ஸ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சுகரில் வந்து எந்த சுகர் வந்து சீக்கிரம் கொடுக்க முடியாத ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொமோகிரானேட்டு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் இந்த ஆரஞ்ச், ஸ்வீட் லைம், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை சுகர் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எந்த லைக் பிளான்ட் சீட்ஸ் அதுலேருந்து எந்த ஆயிலெலாம் கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் கடுகு எண்ணெய், நெல்லெண்ணெய், தவிடு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபுட் பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கான ஆயில் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனுக்கு 20 to 25 ml ஆஃப் ஆயில் தான். ஸோ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸு அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் தாளிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஆயில் கன்சப்ஷனாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கறது ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தாவர எண்ணெயில் என்ன ஒரு கிரேட் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு நம்மளுக்கு ஃபேட் கிடைக்கிறதுனால அது ஈஸியாக டைஜஸ்டபிள் ஃபேட் அது. அதனால் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபுட் பேட்டர்ன்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து இப்போது நம்ம ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸா, பர்கர், ப்ராசஸ் ஃபுட்ஸு, சுகரி ஃபுட்ஸு, அதெல்லாம் வந்து எதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குதோ நம்ம எடுத்துக்கிறோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா ரொம்ப நாள் சால்ட்டை அதாவது ப்ரிசர்வ் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஃபேட்டி ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைவுற்ற கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கொழுப்பு இருக்க ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. லைக் இந்த வெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ஃபேட் டெபாசிஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்காமல் இருந்தும் அவங்களுக்கு ஒபிசிட்டின்னு ஒரு மேஜர் ஃபேக்டர், அந்த மாதிரி அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிசீஸ்க்குமே வந்து மெடிக்கேஷன், ஃபுட்டு அலாங் வித் தட் நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான வாக்கிங், லைக் ஒரு நாளைக்கு வந்து 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் ஸ்லோ வாக்கிங்கோ, ஸ்கிப்பிங், ஜாகிங் ஆர் சைக்கிளிங் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிஸ் வந்து நீங்கள் பர்ன் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் ஆகட்டும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகட்டும், இல்லை உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு இப்போ ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு 8 hours வந்து அவங்களுக்கு ஸ்லீப் இல்லை அப்படின்னாலும்
அவங்களுக்கு நிறைய டிசீஸ்க்கு சான்சஸ் இருக்குது, பர்டிகுலர்லி டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. அதனால் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு 8 hours வரைக்கும் நல்ல ஸ்லீப் கொடுங்க. இந்த மாதிரி 8 hours ஸ்லீப் ப்ராக்டிசஸ் இல்லாமல் அதோட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யோகா இல்லை பிராணயாமம் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு பிளட் சுகர்ஸில் இருக்க சுகர்ஸ் வந்து கம்மியாயிட்டு அந்த பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு நார்மலாக ரெகுலரைஸ் ஆகிட்டு சுகர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ இல்லை கார்டனிங் வேலை, ஏதாவது தோட்ட வேலை அந்த மாதிரி பண்ணுறதாலையும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இதிலேருந்து நீங்கள் இதை மாதிரிலாம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைப் 2 டயபெட்டிஸ்லேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறப்போ அவங்க ப்ரீ டயபெட்டிஸ்ன்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து அவங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட், ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்லாம் வந்து அவங்களோட பிஎம்ஐ டிபெண்ட் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் என்எம்சியில் டயட்டிஷியன் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.